அனைவருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் தன்யாஸ்ரீ பக்தி சேனல். அழகாக இருக்கா பாருங்க நம்ம அம்மா ஆண்டாலும் ரெங்கம்மன்னாரும் அவ்வளோ அழகாக இருக்காங்க. அழகாக சேவை சாதிக்கிறாங்க. இருக்கிற இடத்துலையே நம்ம ஆண்டாள் நாச்சியாரை சேவிச்சுக்கலாம். இன்றைய தினம் 3வது திருப்பாவை நம்ம ரசித்து சேவிப்போம். அதுக்கு முன்னாடி ஸ்ரீவில்லிபுத்தூர் மாநகரமே அப்படி கோலாகலமாக இருக்குது. இது ஸ்ரீவில்லிபுத்தூராக இல்லாட்டி வைகுண்டத்தில் இருக்கோனாமே தெரியல, அந்த அளவுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஆண்டாள் நாச்சியார் அவதாரம் பண்ண ஊர் இல்லையா? செல்வ செழிப்புக்கு என்ன பஞ்சமாக ஏற்பட்டுரும். ஆகா, சாட்சாத் மகாலட்சுமி அரசாட்சி பண்ணுற ஊராச்சே ஸ்ரீவில்லிபுத்தூர். அப்படி ஜொலிக்கிறது. எல்லா ஊர்லேயுமே ஆண்டாளை கொண்டாடுறா. மார்கழி பிறந்தாயிடுத்துனாலே பொதுவாகவே பெருமாளை நம்ம பிடிச்சிக்கணுன்னா அதுக்கு ஒரே வழி தாயார் மூலமாக போகிறது மட்டும்தான். தாயார் சொன்ன அந்த திருப்பாவை எடுத்துட்டு போயிட்டோம்னாலே போதும். பெருமாள்கிட்ட நம்ம என்ன செய்யலாம்? ரொம்ப ஈஸியாக நம்ம பெருமாள்கிட்ட வேணுங்கிற வரத்தெல்லாம் வாங்கிக்கலாம். ஆனால் நம்ம வாய் திறந்து கேட்பதற்கு முன்னாடியே கொடுக்கக்கூடிய வரப்பிரசாதி நம்ம அம்மா இருக்கிறப்ப நம்ம எதுக்கு இது வேணும் அது வேணும் நம்ம கேட்கக்கூட செய்யணுமான்னா அது கூட கிடையாது. இந்த பாருங்கள், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஏன் வைகுண்டம் மாதிரி மின்றது அப்படின்னா, எங்கே பார்த்தாலும் வண்ணமயமான பூக்கோளங்கள்ங்க. அவ்வளவு அழகாக எதையுமே சிரமம்னு பார்க்காம, அதாவது கைங்கரியம் பண்ணுறப்ப ஏற்படக்கூடிய சிரமங்களை கூட அவள் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக எடுத்துக்கிறாள். கைவலி கால்வலி எல்லாருக்குமே கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாருக்குமே இருக்கத்தானே செய்கிறது. இந்த காலத்தில் நாம சங்கீர்த்தனை நம்ம நாமா சொல்லிகிட்டே இருக்கிறது கூட நம்மளுக்கு பத்த மாட்டேங்கிறது. அதனால தான் இந்த உடம்பில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே காரணம். இப்போ பாருங்கோ, எல்லாருமே அவங்கவுங்க உடல் அசௌகரியத்தெல்லாம் பொருட்படுத்தாமல் தாயாருக்காக செய்கிறோம். நம்ம பொண்ணு நம்ம அம்மாவாக பார்க்குறவா இருக்கா, பொண்ணாக பார்க்குறவா இருக்கா. ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவ்வளோ அழகாக வண்ண வண்ண கோலங்கள் ஆண்டாள் நாச்சியார் திருக்கோவில் முழுவதும் போட்டிருக்காங்க. வடபத்திர சாயி ஆண்டாள் கொண்டாடினாலே பெரிய பெருமாள். அவரோட சன்னதியில் எங்கே பார்த்தாலும் நீங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்தீங்கன்னா அவசியம் வடபத்திர சாயியை போய் சேவிச்சுடுங்க. ஆண்டாளோட கிருபை வேணும்னா கண்டிப்பாக பெரிய பெருமாளோட அனுகிரகம் இருந்தால் தான் ஆண்டாளோட கிருபை கிடைக்கும். ஏன்னா ஆண்டாள் கொண்டாடின பெருமாள் வடபெருங்கோவிலுடையான். அவரோட சன்னதியில் தான் அவ்வளவு அழகாக வண்ண கோலங்கள்லாம் போட்டுண்டு பூக்கோளமெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. எதுக்கு ஆண்டாள் கோயிலில் மட்டும் போட்டால் போதுமே, எதுக்கு வடபத்திர சாயி கோயிலில் போடணுன்னா, ஆண்டாள் ஹிருதயம் ஃபுல்லாக வடபத்திர சாயி நினச்சி தானே அவள் திருப்பாவை பாடினா. திருப்பாவை 30 பாட்டும் இருக்கும் இடமே கோகுலம், இங்கு தான் கண்ணன் கிருபை பண்ணணும்னு சொன்னாலே யார் இருக்கிற தைரியத்தில் என் பெருமாள் பெரிய பெருமாள் இருக்கார், எனக்காக வருவார், என் பெருமாள் எனக்காக வருவார்னு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை அந்த வடபெருங்கோவிலுடைய மேலே தானே தாயார் வச்சுருந்தான். அவளுக்கு ரொம்ப பிடிச்ச பெருமாள் வடபத்திர சாயியை தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். வடபத்திர சாயும் யாராவது மழைக்காக ஒதுங்கினா கூட போதுமா. அதான் ஆண்டாள் சொல்லுவா, மழையாக பஸ்ஸு கிடைக்கல அங்கே போய் நின்றுப்போம் அப்படின்னு சொன்னால் கூட அந்த வடபெருங்கோவில் அந்த தெய்வம் நினச்சிக்குமா, அடடா இவாளுக்கு என்ன தேவைன்னு தெரியலையே வந்திருக்காளே அப்படின்னு சொல்லி அவளோட தேவைகளை அவள் கேட்பதற்கு முன்னாலேயே நிறைவேற்றி வைக்கக்கூடிய தெய்வம் வடபத்திர சாயி பெரிய பெருமாள். ஆண்டாளை உலகம் கொண்டாட செய்த பெரிய தெய்வம் பெரிய பெருமாள். அவரோட சன்னதியில் அவ்வளோ அழகாக பூக்கோளம் போட்டிருக்காங்க. வடபத்திர சாயி சன்னதியில் தான் என்ட்ரன்ஸ் கிட்ட தான் ஆண்டாளோட நந்தவனம் அமைச்சிருக்கு. அங்கேயும் நிறைய அழகாக பூக்கோளம்லாம் போட்டு விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு அவ்வளவு அழகாக அத்தனை அருமையாக ஆண்டாளையும் பெருமாளையும் கொண்டாடி 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 போட்டுட்ருக்கா. அதெல்லாம் நம்ம அப்படியே வீடியோவில் சேவிச்சுட்டே இருக்கோம். நேரில் வர முடியலையே, அந்த ஒரு குறை தானே இல்லையா? தாயார்கிட்ட குறைங்கிறதே கிடையாது. தாயார் நம்ம லேசாக சின்னதாக வருத்தப்பட்டுட்டோம்னா கூட தாயாரால் பொறுத்துக்க முடியாது. அதனால் நம்ம என்ன செய்யலாம், இங்கேயே நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர்லேயே இருந்துகிட்டே சேவிக்கிறோம் அப்படின்னு மனசார பிரார்த்தனை பண்ணிப்போம். தாயார் நேர்லேயே நம்மளுக்கு கிருபை பண்ணுவாள். நம்ம கோவிலில் போனால் நம்ம எப்படி இருக்குமோ அதே மாதிரியே நம்ம வீட்டில் இருந்தபடியே சேவிச்சிக்கலாம். தாயார் பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்கும். நீங்கள் இப்போ பார்த்துட்டு நம்ம சேவிச்சுட்டே இருக்கோமே, இவர் தான் பெரிய பெருமாள். தாயார் கொண்டாடின பெருமாள், தாயாரை கொண்டாடுற பெருமாள், தாயாரை இப்பையும் கொண்டாடிகிட்டே இருக்கிற பெருமாள். ஆமாம், பெரிய பெருமாள்கிட்ட தாயார்னு சொல்லிட்டா போதும், பெரிய பெருமாள் ரொம்ப சந்தோஷமாயிடுவார். ஏன் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும், தாயார் வடபத்திர சாயி பெரிய பெருமாள் மேலே திருப்பாவையெல்லாம் பெரிய பெருமாளுக்கு தான் பாடியிருக்கா, எல்லாமே பண்ணினா, அப்புறம் ஏன் அவர் ஸ்ரீரங்கத்து ரங்கநாதரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும் இல்லையா? அதற்கான பதில்களை நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். இப்போ நம்ம பெரிய பெருமாளை மனசார சேவிச்சுக்கலாம்.
கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர். ஆமாம், கோதை அவதரித்த இந்த ஊரில் கோவிந்தன் ஸ்ரீவில்லிபுத்தூர் வடபெருங்கோவிலுடையான் வாழ்கின்ற பெரிய பெருமாள் வாழ்கின்ற ஊர். தாயாரோட தகப்பனார் பெரியாழ்வார் சேவிச்சுக்கலாம். விஷ்ணு சித்தரை பெரியாழ்வார்னு இந்த உலகமே கொண்டாடச் செய்த பெருமாள் பெரிய பெருமாள். பெரியாழ்வார்னா பெரிய பெருமாளுக்கு இன்னும் ரொம்பவே இஷ்டம். ஆமாம், விஷ்ணு சித்தரை தான் ரொம்ப 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 பிடிக்கும். எல்லா ஆழ்வார்கள் மேலேயுமே பெருமாளுக்கு பிரியங்கள் ஜாஸ்தி. பெருமாள் எப்பயுமே அடியார்களை கொண்டாடுவார். பெரிய பெருமாளுக்கு பக்தாள்னா ரொம்ப பிடிக்கும். எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாமல் பெருமாள்னு கொண்டாடின விஷ்ணு சித்தரை பிடிக்காமல் இருக்குமா? பெரியாழ்வார் விஷ்ணு சித்தர்ங்கிறது இயற்பெயருங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்க? பெரியாழ்வார்னு சொன்னாதான் தெரியும். அது மட்டும் இல்லை, பூமாதேவியை பெரியாழ்வாருக்குத்தான் நீ மகளை அவதரிக்கணும்னு அவளுக்கே ஒரு ஆசை வரும்படி செய்தவர் பெரிய பெருமாள். ராம பக்தர் ஆஞ்சநேயரோட உற்சவம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ரொம்ப சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறதுன்னு பார்த்தோம் இல்லையா? ஆமாம், முதல் நாள் மாக்காப்பு வெண்ணெய் காப்பு, இப்பொழுது நீங்கள் பார்த்து சேவிச்சுட்டு இருக்கிறது சந்தனக்காப்பு அலங்காரம். அவசியம் நாளைய தினம் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ராமர் பட்டாபிஷேகம் உபன்யாசம்னா இருக்கிறது திருப்பூர நந்தவனத்தில். வாய்ப்பு இருக்கிறவங்க அவசியம் தாயாரை சேவிச்சுட்டு பெருமாளை சேவிச்சுட்டு பெரிய பெருமாள் தாயாரெலாம் சேவிச்சுட்டு தாயார் அவதரிச்ச அந்த திருப்பூர நந்தவனத்தில் அந்த பட்டாபிஷேக வைபவத்தையும் அனுபவித்து கேட்கணும். ரொம்ப நன்னா இருக்கும். ராமபக்தர் ஆஞ்சநேய சுவாமி சேவிச்சுக்கலாம். அடுத்ததாக இன்றைய பாசுரம் பார்க்கலாம் வாங்கும். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி. ஓங்கி உலகளந்தங்கிற இந்த பாசுரத்தோட முதல் வரியில் தாயார் என்ன சொல்கிறா? உலகங்களையும் அளந்த பெருமாளேன்னு பெருமாளோட திருவிக்கிரம அவதாரத்தை தாயார் சிறப்பிச்சு சொல்கிறா. எல்லாருக்குமே நம்ம திருவிக்கிரம அவதாரத்தோட பெருமை எல்லாருக்குமே தெரியும். அந்த சரித்திரம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தாயார் அதை அழகாக சொல்கிறா, ஒரு வரியில் சொல்கிறா. ஓங்கி உலகளந்த உத்தமனே அப்படின்னா பெருமாளுக்குத்தானே பொருந்தும். உத்தமன் அப்படிங்கிறவா யார்? தனக்கென எதுவும் செய்யாமல் பிறருக்காக உழைக்கிறவா தான் உத்தமன். பெருமாள் என்ன எனக்கு இது வேணும் அது வேணும்னா கேட்குறா. நாமா சொன்ன உடனேயே அவர் என்ன செய்கிறார்? உடனே கிருபை பண்ணிடுறார். பெரிய பெருமாள் அப்படித்தானே இருக்கார். தான் சொல்கிறா, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி. அந்த உத்தமனோட பேரை நம்ம என்ன செய்யணுமா? பாடணுமா? நாம சங்கீர்த்தனம் தான். கலியில் நம்ம நல்லபடியாக கடை தேரணும்னா அதுக்கு ஒரே வழி கிருஷ்ணா ராமா கோவிந்தான்னு நம்ம என்ன செய்யணுமா? நாம சங்கீர்த்தனம் தான் பண்ணணுமா. நமக்கு ஆண்டாளம்மா தான் வழி காட்டுறான் இல்லையா? அவ தான் அம்மா தானே நம்மளெல்லாம் கையை பிடிச்சி கூட்டின்னு போனோம். அழகாக சொல்கிறா, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்ற நீராடினால். இப்போ என்ன சொல்கிறா? நாங்கள் நம் பாவைக்கு அவனோட கட்டளை தான். நம்ம இந்த பூலோகத்தில் பிறந்திருக்கிறதும் அவன் அருள் இல்லாமல் கிடையாது. அப்படியே நம்ம பிறந்துட்டோனாலுமே நம்ம மாயை நம்ம சுற்றி மாயைங்கிற வலை பின்னப்பட்டிருக்கு. அதெல்லாம் தாண்டி நம்ம பெருமாள் தான் நம்மளுக்கு உண்மை எதுன்னா பெருமாள் தான், பெரிய பெருமாள் தான் அப்படிங்கிறதுக்கு உண்டான புக்தியும் நம்மளுக்கு யார் கொடுக்கணும்? அவன் தான் கொடுக்கணும். அவனோட திருவடியை நம்ம பிடிச்சிக்கணுங்கிற அறிவையும் நமக்கு அவர் தான் கொடுக்கணும். அவர் தான் கதி நமக்கு. இன்றைக்கி நம்ம கோவிலுக்கு போகணுன்னா கூட பெருமாள் சங்கல்பம் இருக்கணும். இன்றைக்கி நம்ம திருப்பாவை படிக்கணும்னா கூட தாயாரோட கிருபை இருக்கணும் இல்லையா? ஆண்டாள் அப்படின்னு நினச்சிண்டாலே போதும், நம்மளுக்கு அந்த கிருபை பண்ணிடுவா தாயார். ஆனால் நம்ம முதல்ல ஆண்டாள்னு வாயால் நம்ம சொல்லி நினச்சிக்கணும் இல்லையா? அதுக்கு உண்டான கிருபை யார்? பெருமாள் தாயார் தான் நம்மளுக்கு கொடுக்கணும் இல்லையா? நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் பெருமாளோட குணங்களை சொல்கிறா. இந்த குணங்களையே நம்ம நினச்சின்னு அந்த குணக்கடலில் நீராடணுமா. அதிகாலையில் எழுந்து நீராடுறது மட்டும் நீராடல் கிடையாதான். விரதத்தின் பொழுது பெருமாளையே நினச்சிட்டே இருக்கணுமா. அவனோட கல்யாண குணங்களை நினச்சிட்டே இருக்கணும். இங்கே பாருங்களேன், அந்த தெய்வம் பெரிய பெருமாள் எல்லாருக்கும் எல்லா விதமான வரங்களையும் கொடுத்துட்டு அது மாட்டும் அமைதியாக உட்காந்துட்டுருக்கேன். அப்படி சயனிச்சு படுத்துட்டு இருக்காரே வடபத்திர சாயி. யார் வந்தாலும் வராட்டினாலும் சேவிச்சாலும் சேவிக்காட்டினாலும் அந்த தெய்வம் என்ன செய்யறது? எல்லாரையும் ஓடி ஓடி போய் காப்பாற்றுறதே அப்படின்னு அந்த தெய்வத்தை பற்றின பெருமைகளை குணங்களை நம்ம என்ன செய்யணுமா? நினச்சி கொண்டாடணுமா. குணக்கடலில் நீராடணுமா. தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. எல்லா ஜீவன்களும் நல்லா இருக்கணும். இதை நம்ம ஒருத்தங்க பாராயணம் பண்ணாலே போதும். ஒரு தெருவில் ஒரு 10 பேர் 15 பேர் பாராயணம் பண்ணுறாங்கன்னா அந்த தெருவில் இருக்கிற 300 பேருக்குமே பெருமாள் என்ன செய்கிறாராம்? கிருபை பண்ணுறாளாம். நல்லோர் ஒருவர்
இருந்தால் அவர் பொருட்டு பெய்யும் மழைன்னு சொல்கிற மாதிரி தாயார் என்ன சொல்கிறாளா, நம்ம என்ன செய்யணுமா, நம்ம எல்லாருக்காகவும் அந்த பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கணுமா. நம்ம எப்பயுமே பிடிச்சவா பிடிக்காதவா அப்படிலாம் நம்ம யாரையுமே நம்ம பார்க்கக்கூடாது, எல்லாரும் நன்னா இருக்கணும் அப்படின்னு நம்ம பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கும் போது அவர் என்ன செய்வாராம், பெருமாள் எல்லோருக்கும் கிருபை பண்ணுவார், எல்லோருக்கும் எல்லா விதமான செல்வங்களும் கிடைக்கும் மாதிரி பெருமாள் என்ன செய்வாராம்ப்பா, அருள் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்க, ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுகளை. சென்னல் நம்ம சாப்பிட்ற ஆகாரத்தை சொல்கிறா தாயார். உணவு உடை இருப்பிடம் எல்லாமே சகல சௌபாக்கியமும் நமக்கு கிடைக்கணும். ஒரு மனுஷன் சந்தோஷமாக இருக்கணும்னா இந்த லோகத்தில் வாழ்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அத்தனை விதமான செல்வங்களும் ஐஸ்வர்யங்களும் கிடைச்சா தான் அந்த மனுஷன் சந்தோஷமாக இருப்பான். சந்தோஷமாக இருக்கிறப்ப தான் நம்ம என்ன செய்வோம், எந்த விதமான கவலையும் இல்லாமல் இருந்தாலே சந்தோஷம் கிடைச்சிடும். அப்படித்தானே? அப்படி எந்த விதமான கவலைகளும் இல்லாமல் அடிப்படை தேவைகள் எல்லோருக்கும் கிடைக்கணுங்கிற தாயார். உணவு உடை இருப்பிடம் எல்லாமே கிடைக்கணும். இந்த சரீரத்துக்கு அன்னமும் நீரும் அவசியம் வேணும். பெருமாள்கிட்ட சொல்கிறா, நாங்கள் உன்னை ஸ்துதி பாடுறதுக்கும் எங்களுக்கு என்ன தேவை, ஆகாரம் தேவை. பாவை நோன்பு இருக்கோம், நாங்கள் எல்லாரும் விரதம் இருக்கோம்ப்பா. ஆனால் இந்த லோகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் என்ன செய்யணும், சகல சௌபாக்கியத்தோடு இருக்கணும்னு சொல்லித்தான் தாயார் சொல்கிறா. பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுத்த. அதாவது வண்டுகளுக்கு ஒரு இயற்கையான குணம் வந்துன்னா நல்ல ஒரு செழுமையாக இருக்கிற இடத்துல தான் இருக்கும் வண்டுகள். நல்லா அந்த ஒரு வனத்தில் பூக்கள்லாம் பூத்து குலுங்கின்னு இருந்தால் நல்லா சிறப்பாக இருக்கிற இடத்துல தான் வண்டுகள் இருக்கும். அந்த வண்டுகள் ரீங்காரம் விட்டுண்டே இருந்தால் கூட அந்த வண்டுகள் தனக்கு தேவையான பூக்களை கூட ஹிம்சிக்காமல் வண்டுகள் என்ன செய்யுமா, ரீங்காரமிட்டு இது பண்ணுமா. அதுபோல் நம்ம என்ன செய்யணுமா, சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் ஹிம்சை பண்ணாமல் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம் இல்லையா? எல்லாருக்கும் தொந்தரவு இல்லாமல் வாழணும், அதுதானே முக்கியம். தேங்காதே முக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோ ரம்பாவாய். வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். பசுக்களை தாயார் என்ன சொல்கிறாளாம், வள்ளல் பெரும் பசுக்கள்னு சொல்கிறாளேப்பா. ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒவ்வொரு பசுவும் நல்ல யானைக்குட்டி மாதிரி இருக்குமா, நல்லா பெரிய பெரிய பசுவாக இருக்குமா. தாயார் சொல்கிறா, பெரிய பெரிய பசுக்கள் நிறைந்த பகுதி இது. பால் வளம் எப்பயுமே இங்கே நல்லா சிறப்பாக இருக்கும். ஏன்னா கோமாதாலாம் நல்லா என்ன செய்கிறாங்க, பால் நிறைய கொடுக்குறாங்க. அதாவது பால் கறக்கெல்லாம் வேண்டாமா, சொம்புலாம் கறக்க வேண்டாம், குடம் குடமாக பால் கறக்கக்கூடிய பசுக்கள். பெரிய பெருமாளோட அனுகிரகத்தால் பசு பட்சிகள் மனுஷா எல்லாரும் சந்தோஷமாக இருக்கலாம். தாயார் அதைத்தான் அந்த பாட்டில் சொல்கிறா, எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறா. அதே மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூரில் எப்படி எல்லாரும் சந்தோஷமாக இருக்காளோ அதை மாதிரி லோகமெல்லாம் சேமமாக இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். அப்பா நீ உன்னை பிரார்த்தனை பண்ணவா பிரார்த்தனை பண்ணாதவாங்கிற பேதம்லாம் உங்ககிட்ட கிடையாது. இவனுக்கு தான் நம்ம கிருபை பண்ணணும், இவனுக்கு கிருபை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் உனக்கு என்ன கிடையாது, பேதம் கிடையாது. நீங்காத செல்வம் நிறைந்தேலோ ரம்பாவாய்னு சொல்கிறாளே தாயார். ஆமாம், எல்லோருக்கும் ஆயுள் ஆரோக்கியம், ஆரோக்கியம் தாங்க ரொம்ப மிகப்பெரிய சொத்து. சுவர் இருந்தால்தானே சித்திரம் வரைய முடியும். ஆரோக்கியங்கிறது மிகப்பெரிய சொத்து. எல்லோருக்கும் ஆயுசையும் ஆரோக்கியத்தையும் நீ கொடுப்பா அப்படின்னு தாயார் என்ன சொல்கிறா, நீங்காத செல்வம் அதுதானே மிகப்பெரிய செல்வம் அப்படின்னு சொல்கிறா. இதுதானாங்க இந்த திருப்பாவைக்கு பொருள் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. திருப்பாவை அவாவாளுக்கு தகுந்தபடி திருப்பாவையை பொருள் கொள்ளலாம். இது இன்னும் சொல்லணும்னா, ஒரே வானம் எல்லாருமே பார்க்குறோம். ஒவ்வொருத்தவா கண்ணில் நட்சத்திரம் தெரியும், ஒருத்தவா கண்ணுக்கு நிலா தெரியும். நிலா எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நிலா அதோட ரூபம் ஒவ்வொரு வாழ்க்கும் ஒவ்வொரு மாதிரி அவாவா கற்பனைக்கு ஏற்றாப்புல தெரியும். இப்போ கவிஞர்களுக்கெலாம் நிலாவை பார்த்தீங்கன்னா அவள் ஒரு மாதிரி கொண்டாடுவா. குழந்தை பார்க்குறப்ப குழந்தை என்ன செய்யும், பழம் அழகான ஒரு வெள்ளி தட்டு போல் இருக்கே அப்படின்னு அவாவா கற்பனைக்கு தகுந்தாப்புல சொல்கிறோம் இல்லையா. ஆனால் அந்த பௌர்ணமி நிலவோட குணங்கிறது என்னது, பரிபூர்ண குணம். அந்த மாதிரி திருப்பாவையோட பலன்கள் இதுதான், திருப்பாவையோட பொருள், இந்த திருப்பாவைக்கு இதுதான் பொருளுங்கிறது யாராலையும் சொல்லிட முடியாது. நிறைய ஆச்சாரிய பெருமக்கள்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம எப்படி நம்ம அனுதினம் நம்ம ஆண்டாள் அம்மா கிட்ட பக்கத்தில் போய் நின்றுட்டு சாதாரணமாக ஒரு குழந்தை அம்மாட்ட எப்படி பேசுமோ, அம்மா சொல்கிறதெல்லாம் எப்படி புரிச்சுக்குமோ, அதே மாதிரி தான் குருநாதர்லாம் சொல்லினதை நான் புரிஞ்சினதை உங்கள் கூட பகிர்ந்துருக்கேன்.
அடுத்ததாக இன்றைய பாசுரம், திருப்பாவை பாசுரம் பாடல் பார்க்கலாம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி, நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினான், நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினான், தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து, தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து, ஓங்கு பெரும் சென்னல் ஊடுகையலுகள, ஓங்கு பெரும் சென்னல் ஊடுகையலுகள, பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப, பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப, தேங்காதே புக்கிருந்து சீத்த முலை பற்றி, தேங்காதே புக்கிருந்து சீத்த முலை பற்றி, வாங்க கூடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள், வாங்க கூடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள், நீங்காத செல்வம் நிறைந்தோரம்பாய், நீங்காத செல்வம் நிறைந்தோரம்பாய், ஓங்கி உலகளந்த. ரொம்ப அழகான குரலில் நம்ம கேட்டோம். ரொம்ப நன்றி உமா சந்திரசேகர் அவர்களோட அழகான குரலில் திருப்பாவை பாசுரம் பார்த்தோம். அடுத்ததாக திருப்பாவை பாசுரம் ஓவியக்கோலம். இன்றைய பாசுரத்திற்கான ஓவியக்கோலம் அலமேலு ரங்கராஜன் நமக்கு ரொம்ப அழகாக வரைஞ்சி அனுப்பியிருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குது பாசுரத்திற்கு ஏற்றபடி கோலம். மிக்க நன்றி. அடுத்ததாக இன்றைய திருப்பாவை பாசுர ஓவியக்கோலத்தில் ஊடு கயலுகளன் வருது இல்லையா, அதற்கேற்றாப்பால் ஓவியக்கோலம் வரைஞ்சி அனுப்பியிருக்காங்க. நங்கநல்லூர்லேருந்து ஐஸ்வர்யா கிருஷ்ணன். ரொம்பவே அழகாக இருக்குது. மிக்க நன்றி. அடுத்ததாக மார்கழி கோலங்கள் பகுதியில் சித்ரா வெங்கட் கும்பகோணத்துலேருந்து ரொம்ப அழகாக ஒரு ரங்கோலி போட்டு அனுப்பியிருக்காங்க. ரொம்ப அவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குங்க. மிக்க நன்றி சித்ரா வெங்கட். அடுத்ததாக மார்கழி கோலங்கள் பகுதியில் ஈஸ்வரி செல்வம்ங்கிறவங்க ஆர்ஆர் நகர்லேருந்து அனுப்பிய கோலத்தை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ரொம்பவே அழகாக இருக்குது. மிக்க நன்றி ஈஸ்வரி செல்வம். அடுத்ததாக நம்ம மார்கழி கோலங்கள் சிறப்பு கோலங்கள் பகுதியில் கோமதி பிரியா ஸ்ரீவல்லிபுத்தூர்லேருந்து வரைஞ்சி அனுப்பியிருக்கிற அழகான இந்த கிளிக்கோலத்தை பார்த்துட்டு இருக்கோம். தாயார் பக்கத்துலேயே இருக்குமே ஒரு கிளி, கொஞ்சி பேசிகிட்டு இருக்குமே, அந்த கிளியை அழகாக ரொம்ப அழகாக வரைஞ்சி அனுப்பியிருக்காங்க. மிக்க நன்றி கோமதி பிரியா. அடுத்ததாக நம்ம மார்கழி கோலங்கள் பகுதியில் பத்மாவதி ராஜகோபாலன் அப்படிங்கிறவங்க அம்பத்தூர்லேருந்து வரைஞ்சி அனுப்பின அழகான ஒரு ரங்கோலி தான் பார்த்துட்டுருக்கோம். ரொம்பவே அழகாக இருக்குது, கலர்ஃபுல்லான ரங்கோலி, ரொம்ப அழகாக இருக்குது. நன்றி பத்மாவதி ராஜகோபாலன். கூடியிருந்து குளிர்ந்தேலோரம்பாவைன்னு சொல்ல மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் அனுப்புங்க. எல்லாருக்கும் தாயாரதருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும். பச்சை பருத்துதல் வைபவம் 20/12/2025 சனிக்கிழமை மாலை 4:30 மணிக்கு நடைபெறுங்க. பச்சை பருத்தல் வைபவம்னா என்னங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் நம்ம எல்லாருமே தாயாரோட அந்த பச்சை பருத்தல் வைபவத்தை சேர்ந்து கொண்டாடணும். பச்சை பருத்தல் வைபவம் என்னங்கிறது தெரியாதவங்களுக்காக நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். எல்லோருக்கும் நன்றி. குற்றம் குறைகள் இருப்பின் அடியேனை மன்னிக்கணும். இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே உங்களுக்கு விசிபிள் ஆகும். எல்லோருக்கும் நன்றி. ஸ்ரீ குருநாதர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீ பெரிய பெருமாள் திருவடிகளே சரணம்.